மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. அதாவது 2 குட்டி பசங்க இருந்தாங்களாம். ஒரு பையன், ஒரு பொண்ணு. இந்த பையன்கிட்ட வந்து நிறைய மார்பிள்ஸ், இந்த கலர் கலரான கற்கள் நிறைய வச்சிருந்தானாம் இவன். அந்த குட்டி பொண்ணுகிட்ட நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருந்துச்சாம். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, "ஏய், நான் என்கிட்ட இருக்க மார்பிள்ஸ்லாம் உன்கிட்ட குடுக்குறேன். நீ அதுக்கு பதில் உன்கிட்ட ஸ்வீட்ஸ்லாம் என்கிட்ட குடுத்துடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஓகே, எனக்கும் மார்பிள்ஸ் பிடிக்கும். குடு, நானும் வாங்கிக்கிறேன். உனக்கு நான் ஸ்வீட்ஸ் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுச்சு. உடனே இந்த பையன் என்ன பண்ணான், "நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அவங்ககிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சம் பெஸ்ட்டான எல்லா மார்பிள்ஸையும் தனியா ஒதுக்கி வச்சுட்டு, கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கிற சுமாரான மார்பிள்ஸ மட்டும் என்ன பண்ணியிருக்கிறான், எடுத்துட்டு வந்து, "இந்தா, என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட எடுத்து வந்து குடுத்துட்டேன். இப்போ உன்கிட்ட இருக்க ஸ்வீட்ஸ்லாம் குடு" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அந்த பொண்ணுகிட்ட இருக்க எல்லா ஸ்வீட்ஸையும் இந்த பையன்கிட்ட குடுத்துருச்சு. குடுத்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த பொண்ணு ரொம்ப ஹேப்பியா அந்த மார்பிள்ஸ வச்சு விளையாடிக்கின்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்திருக்குது. இத அந்த குட்டி பையன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "என்னடா இது! இவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளே! நம்மகிட்ட இருக்க சுமாரான மார்பிள்ஸ் தான் இவகிட்ட குடுத்தோம். அதுக்கே இவ ஓவரா சந்தோஷமா இருக்கா? ஒருவேள இவ அவகிட்ட இருக்கிற சுமாரான ஸ்வீட்ஸ மட்டும் நம்மகிட்ட குடுத்துட்டு, நல்ல சூப்பரான குவாலிட்டியான டேஸ்ட்டான ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவ வீட்ல ஒளிச்சு வச்சிருக்காளோ?" அப்படின்னு ஒரு டவுட் இந்த பையனுக்கு வந்துருச்சு. இதுலருந்து என்ன தெரியுது? ரிலேஷன்ஷிப்ல நாம எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம, நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் முழு மனசோட குடுத்துட்டோம் அப்படின்னா, நாம எப்பவுமே ஃப்ரீயா இருப்போம். நல்லா தூங்குவோம். ஹேப்பியா இருப்போம். அத விட்டுட்டு கொஞ்சம் மறைச்சு வைக்கலாம், கொஞ்சம் பொய் சொல்லலாம், கொஞ்சம் ஒளிச்சு வச்சு பேசலாம், கொஞ்சம் ஏமாத்தலாம், இப்படின்லாம் ட்ரை பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, இந்த பையன் மாதிரி தான் எப்பவுமே டவுட்டோடவும், சந்தேகத்தோடவும், கோவத்தோடவும், நம்பாமையும், ஒரு குற்ற உணர்ச்சியோடவுமே தான் அந்த ரிலேஷன்ஷிப் ட்ராவல் ஆயிட்டே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். காதல் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு வேலை செய்ற இடமாகட்டும், இல்ல முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட சரி. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ப நாம மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது.